அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். குரலோட பொருள் என்னென்னா, அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம். அது பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டை போன்றது. டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாலிட்டி கொஷின் பேங்க் சீரிஸோட டே 4 வீடியோ. எல்லோரும் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஷினே தப்பாக இருக்குது, இருந்தாலும் சாரி, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது, சம வாய்ப்புகளையும் வழங்குகிறது என்று 1961 எழுதியவர் யார்? காந்தி கிடையாது, நேரு. தப்பாக எழுதுனால பிக்சரும் தப்பாக வந்துருச்சு. ஸோ சாரி. தென் நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் தப்பு. தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடிப்படை உரிமையை ஜனநாயகத்தின் கவசம் என்றவர் யார்? ஆன்சர் பதஞ்சலி சாஸ்திரி. தென் நெக்ஸ்ட் கொஷின். ஆர்டிக்கல் 13, அதை பிரிக்கப்படும் தன்மை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் செல்லாது என அறிவிக்கும் உரிமை. அதுதான் ஆர்டிக்கல் 13. தென் நெக்ஸ்ட் கொஷின். சுத்தமான குடிநீர் பெறும் உரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் வரும்? ஆர்டிக்கல் 21. தென் நெக்ஸ்ட் கொஷின். ஜல்லிக்கட்டு நடத்தும் உரிமை அது எந்த உரிமை கீழே வருதுன்னா ஆர்டிக்கல் 29 1. ஏன்னா கலாச்சாரம்ல அது நம்மளோட கலாச்சாரம். ஸோ 29 தான் கலாச்சார உரிமை. தென் நெக்ஸ்ட் கொஷின். அரசியலமைப்பு பரிகார உரிமை என அழைக்கப்படும் சரத்து எது? ஆர்டிக்கல் 32. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவையா? சரியா தவறு? ஆன்சர் தவறு. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் என்பது முழுமையானவை அல்ல. த நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு, மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு. த நெக்ஸ்ட் கொஸ்டின். டிபிஎஸ்பியை முதலில் கொண்டு வந்த நாடு, உண்மை நகல்னு சொல்லுவாங்க, ஸ்பெயின். அரசுக்கு வலியுறுத்தும் கோட்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயந்தான். பார்ட் 4. டிபிஎஸ்பி அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு சொன்னது LM சிங்வி. த நெக்ஸ்ட் கொஷின். ஆர்டிக்கல் 38. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என கூறும் ஆர்டிக்கல் 38. இதுவும் டிபிஎஸ்பியில் தான் வரும். தென் நெக்ஸ்ட் கொஷின். ஆர்டிக்கல் 48A என்ன சொல்லுதுன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு காடுகள் பாதுகாப்பு ஆகியவை பற்றி சொல்லுது. நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின். ஆர்டிக்கல் 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு பற்றிய விதி. த நெக்ஸ்ட் கொஷின். சரியா தவறா கொஷின். டிபிஎஸ்பி மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தன் அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியாது. ஆன்சர் தவறு. ஆக்சுவலாக கால வரையறுக்க முடியும், நீதிமன்றம் கேள்வி கேட்கவும் முடியும். தென் நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் முடிஞ்சது. ஸோ எல்லோரும் கவனமாக படிங்க, அதிக முறை ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.